கோணியம்மனை கூப்பிட்றதுக்கு போன வட்டம் வந்து அந்த அம்மா சொல்லிச்சான். அகத்தி பெருமான்கிட்ட கேட்டு பார்ப்போம். பெண்கள் எல்லாம் வாங்க, கோணியம்மனை கூப்பிடணும்னு சொல்லுதையா. அங்கங்க இருக்கிறவங்க எல்லாம் சற்சங்க மேடையில வந்து அன்னையர்கள்லாம் உட்கார்ந்து வேண்டி நிற்கும் போதுதான் அகத்திய பெருமான் அதற்குண்டான அனுமதியை கோணியம் இப்போ சொல்லியிருந்தாங்க. நீங்க சற்சங்கத்துக்கு போவதுக்கு முன்னாடி அங்க எந்த ஆற்றலை கூப்பிட்டு பேசணுமோ முதல்லயே அனுமதி கேட்கணும் அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்லியிருந்தாரு. அது இன்னைக்கு இங்க வந்த பிறகுதான் சொல்லுதையா. கோணியம்மன் வந்து சொல்லிச்சு, போன வட்டம் என்னைய வந்து கூப்பிடலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அங்க சற்சங்க விழா மேடையில வந்து அங்க வந்து சொன்னைய. நான் மறந்து போயிட்டேன், இங்க வந்த உடனே ஞாபகப்படுத்துதிய. அவங்ககிட்ட வந்து அனுமதி கேட்கல அகத்திய பெருமானு அம்பாள்கிட்ட. இருந்தாலும் அதுக்கு அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லி முதல்ல சித்தர்களை விட்டு அந்த அம்மாட்ட போய் கேட்டு வர சொல்லி, அதற்கு பிறகு அகத்திய பெருமான அனுமதி கொடுக்குதுன்பார்ல அந்த அம்மாவை கூப்பிடும். எல்லாரும் உயர்வா வணங்கினீங்க. உங்களோட சரணாகதியும் அதுக்குள்ள சேர்ந்து ஒத்துழைக்கணும். ஏன்னா அந்த எல்லை அம்மன் அதை சொல்லப்படுது. இந்த கோவை எல்லையில வந்து கோணியம்மனை வந்து பிரதானமா சொல்லப்படுது. அது வந்து போன சற்சங்கத்துல கூடயே வந்து உட்கார்ந்துருந்தேன், நீயும் கூப்பிடல அகத்தியனும் என்னைய கூப்பிட சொல்லலை அப்படின்னு அந்த அம்பாள் வந்து முறையிட்டது. அங்க வந்து அது இந்த அம்மா வரையில சொன்னாங்க. அம்பியா வந்து சபைக்கு வரையில அங்க வச்சு சொன்னாங்க. அது நான் மறந்து போயிட்டேன். இப்ப இங்க வந்து அந்த அம்மா சொல்லுது, அனுமதி வந்து விழா மேடையிலேயே இருந்து கேட்டு பார்ப்போம். அகத்திய பெருமான் அந்த அம்மாட்ட அனுமதி வாங்கி கொடுக்கும் பட்சத்துல அந்த அம்மாவை அழைச்சி பேசக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். உங்களோட நம்பிக்கை இருக்கணும், அவநம்பிக்கைக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது. உயர் சரணாகதியோட இங்க அமர்ந்திருக்கிறவங்க எண்ணிக்கையில் கம்மியா இருந்தாங்களும் எண்ணி நிக்கிறதுல வந்து உயர் சரணாகதியோட நிக்கணும். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இறை ஆற்றல்கள், உயர்வான உன்னதமான திருமுருக பேராற்றல்கள், பரந்தாமனின் 10 அவதார ஆற்றல்கள் யுகமாற்றம் செய்ய வேண்டும். கலியுகத்தை அடிக்காது தர்ம யுகத்தை மலரச் செய்ய வேண்டும். அது மாந்தர்களுக்குள்ளே இருக்கின்ற வேற்று மாற்று நிலைகள் தான் கலியுகமும் தர்ம யுகமும் என்கின்ற நிலைதனை உயர்வாக சுட்டிக்காட்டி, உன்னதமாக சுட்டிக்காட்டி, ஒரு மனிதன் அத்தகைய தனக்குள் தோன்றுகின்ற அத்தகைய நல்ல எண்ணங்களுக்கு மாற்றான மாற்று எண்ணங்களே அவனிடம் காம குரோத லோப மாதம் ஆச்சரிய நிலைகள் என்கின்ற நிலையிலே குடிகொள்ளும் போது அதற்குள்ளாக கலியுகம் குடிகொண்டு அமர்ந்திருக்கின்றது என்ற நிலைதனை யாவருக்கும் உணர்த்தி, ஒரு மனிதன் தர்மசீலனாக, உயர் சிந்தனை உள்ளவனாக, ஈகை குணம் உள்ளவனாக அவன் எத்தளத்தில் எத்தகைய நிலையிலே என்ன வழிபாடு நிலைகளை செய்திட்ட போதும் மனித நேயம் மிக்கவனாக, அன்பின் சொரூபனாக, தயால குணம் உள்ளவனாக இருக்கும் போது இறையாகிறான், தர்ம யுகத்திலே அமர்ந்திருக்கின்றான் என்கின்ற ஒப்பற்ற உயர்நிலைக்கு உலகிற்கு பறைசாற்றி, அன்பை மட்டும் ஆயுதமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற உயர் உன்னத ஆயுதமாக முன்வைத்து அன்பிற்குள் உள் அமர்ந்து அத்துணை நிலைகளையும் தகர்த்தெறிய வேண்டுமென்றால் அன்பென்ற ஆயுதம் ஒன்றால் தான் முடியும். மற்ற எத்தகைய நிலைகளாலும் முடியாது. இதுவே இறை உண்மை, இறை பிரபஞ்ச உண்மை, உயர் சிவ உண்மை. அதனால் தான் இறைவன் அன்பே சிவமாக அமர்ந்திருக்கின்றான் என்ற நிலைதனை பறைசாற்றி
அற்புதமான தருணமதிலே ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் திறந்து அற்புத பெருநூல் திறந்து அகத்தியம் எனும் மகத்துவமிக்க மகா நூல் திறந்து அகத்தியத்தை அழைத்து அமர வைத்து அழகு பார்க்கின்ற நிகழ்வு தொடர்ந்து வருகின்ற நிலைதனிலே மதிய அத்தகைய செவிக்கு உணவீர்ந்த நிலைதனை நல் பசி நிலைக்கும் உணவீர்ந்து இயல்பு நிலையிலே பசியாற்றி அத்துணை இறை கணங்களும் உங்களுக்குள் அமர்ந்து அமுதுண்ட நிலை நடைபெற்று அதன் தொடர் நிலையாக அகத்தியத்தை மகிழ்வித்து அன்னதானத்தை அகத்தியனின் திரு தாளிலே சமர்ப்பணம் செய்து அகத்தியத்தை அழைத்து முன்னாக உமது முன்பாக இறை வந்து எங்கும் நிகழ்த்தாத நிகழ்வாக சித்தர்களை கண்கொண்டு பார்க்க காத்திருக்கின்ற நிகழ்விலே கண் முன்னே மனித ரூபமாக உரையாற்றி மகிழ்விக்கின்றார், மகிழ்ந்து மகிழ்விக்கின்றார் அகத்திய பெருமான் என்கின்ற அற்புதமான நிலைதனை உங்களுக்கு கூறி அகத்திய பெருமானை அழைத்து நற்சச்சங்க இறை சச்சங்க உயர் சச்சங்க உயர் ஞான பிரபஞ்ச சச்சங்க இறை சூட்சம உயர் பிரபஞ்ச சூட்சம உன்னத இறை மகா சச்சங்க நிகழ்வு தொடரும் என்கின்ற தொடர வேண்டும் என்கின்ற தொடரச் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைதனை அகத்திய பெருமான் திருவடி பணிந்து மலர் நிலைகளை அத்துணையும் அகத்திய திருவடிவிலே சமர்ப்பணம் செய்து புண்ணிய நதிகளெல்லாம் சூழ்ந்திருக்க புனித பேராற்றல்கள்லாம் எழுந்து வணங்கி நிற்க 14 லோகங்களை தாண்டி 27,000 கோடி திருமுருக தலத்திலே இருக்கின்ற அத்துணை ஆற்றலும் வணங்கி நிற்க உன்னத பெருமுனியே வருக, உத்தம மகா முனியே வருக, பிரபஞ்ச ஞான கூட்டத்தின் தலைவனே வருக, அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக, நவகோடி சித்தர்களின் பேராற்றலாய் அமர்ந்தவனே, பெருஞ்சபை கொடுத்தவனே, பெருநூல் கொடுத்தவனே, பேராட்சி செய்கின்ற நல் யுக மாற்ற பணிதனிலே தர்ம யுகத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டு களியை வேறறுக்கும் வேலை செய்கின்ற அகத்திய மகரிஷியே வருக, ஜெகத்தியமாய் அமர்ந்தவனே, ஜெகமாலும் சபை கொடுத்தவனே, ஜெகம் வளம் வரும் ஜெகமகா நூல் கொடுத்தவனே வருக வருக, அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக. அன்னையிடன் முகப்பு உரை கூறி ஆனந்த உரை கூறி அற்புதமாக அன்னையிடம் அனுமதி கேட்டு கோவை எல்லை நல் கொங்கு தேயத்திலே அமர்ந்து ஆட்சி புரிகின்ற கோணியம்மனை அழைக்கும் நிகழ்வுக்கு அத்தகைய அன்னையிடம் அனுமதி கேட்டு சபைக்கு அனுமதி கொடுக்க, சிவநூல் திறக்க அனுமதி கொடுக்க, சித்த நூல் திறக்க அனுமதி கொடுக்க, அன்னையை அழைக்க அனுமதி கொடுக்கும்படி திருவடி பணிந்து திருத்தால் பணிகிறோம். அகத்தியமே போற்றி, ஜகத்தியமே போற்றி போற்றி. ஓம் அகதீஷாய நமக. வச்சிரு. அருளுயர் காளையாய் ஆதி இறை பிரபஞ்ச காளையாய் இறையாற்றல் வளர்ந்தோங்கும் பிரம்ம முகூர்த்த அதிகாலை வேளை முதல் நல்நிலையாய் அருட்தவம் காணும் கணங்களோடு அருட்புனித தர்மயுகமாற்ற நிகழ்வு பயணம் ஏற்றி அப்பயணத்தின் ஒரு நிலையாய் இத்தலமதிலே சச்சங்க பெருவிழா காணும் சித்தனே, நின் அருள்மய நிலைதனில் ஆற்றல் கொண்ட இறைமயமாய் காட்சி தரும் பிரபஞ்ச மகாசபை ஏற்றமிகு உயர்நிலையாய் அங்கு அருட்கணங்கள் அமர்ந்து உன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் இவ்வேளைதனில் நல்நிலையாய் சச்சங்க பெருவிழாவின் ஒரு இடைவெளி நிலையாக அகத்தியனோடு சித்த தேவ கணங்கள், சிவமகா வாழை சித்தனோடு அருள் இறை கணங்கள், தேவி பார்வதியோடு சக்தியின் கணங்கள் எல்லாம் ஒன்றாக உணவுண்டு மகிழ்ந்த அருள்வேளை கடந்த அற்புத அந்திமகா வேலை நோக்கி பயணப்படும் இவ்வேளைதனிலே சச்சங்க பெருவிழாவின் மற்றொரு பகுதிதனை துவங்கி அந்நிலைக்குள் இருக்கும் பேராற்றல்களை சச்சங்க பெருவிழா மேடைதனிலே அமர வைத்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சித்த தேகமாய் இறை சிவதேகமாய் சிவ சூட்சம தேகமாய்
உன் தேகம் மாறி நிற்கின்ற அந்நிலைதனை உணர்ந்த ஆற்றல் கொண்ட சீடர்கள் கண்களுக்கு தெரிகின்ற சிவமகா வாழை சித்த தேகமதை சந்தேகம் கொண்டு காண்போருக்குள் அற்புத நிலை கொண்ட காட்சியை அகத்தியன் வழங்கி நிற்கின்றோம் என்ற நல்லாசியை உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர் வேலை என்னும் அற்புத வேலைகள் எவ்வேளையும் இறையோடு கலந்திருக்கின்ற மானிடர்கள் இறை அவனுக்குள் கலந்திருக்கும் நிலைதனை உணரா இகலோக நிலைதனில் உழன்று வருகின்ற பொழுது உனக்குள் இருக்கும் இறைவனை அடையாளம் காட்டுகின்ற அற்புத ஆதி இறை சூட்சம நூலினை தன் உடையாக பெற்ற சித்தனே உன் உடை நிலைதனில் யாம் அமர்ந்து ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. அருள் இறை காவி நிறவுடைதனை தான் பூண்டிய பொழுதும் ஏற்றமிகு நிலையாய் வரும் சீடர்களுக்கு இகலோக நிலைதனில் எவ்வாடை அவர்கள் பூண்டு கொண்ட பொழுதும் உள்ளுக்குள் காவி நிறத்தினை படரவிடுகின்ற ஞான பெருநூல்தனை தாங்கி நின்று அதன் மூலமாக இறை உபதேசம் வழங்கும் சித்தனே நல்லாசிகள் வழங்குகின்றோம் இவ்வேளைதனில். ஓம் அகதீசாய நமக. ஆற்றல் குவிந்திருக்கும் அருள்மகா மேடையாக இறைகணங்கள் சூழ்ந்திருக்கும் அருள்மகா சிவமேடையாக இத்தலம் அமைந்த பொழுது அகத்தியனோடு சித்தனோடு தேவியோடு அத்தல கணங்கள் எல்லாம் ஒன்றாக வந்து நின்ற அவ்வேளைதனிலே உயர்கணமாக இத்தலத்தை அரசாளும் அருள்முத்து மாரியம்மனோடு இணைநிலை கொண்டு ஏற்றமிகு உயர்நிலையாய் அரசாணி என்னும் அற்புத கோநிலை கொண்ட அரச நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் கோணியம்மன் வந்து அமர்ந்திருக்கின்றாள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை புவித்தலம் தன்னை அரசாளுகின்ற சிவத்தின் ஒரு நிழலில் நின்று ஓராற்றலை ஒன்றாக ஈராற்றலுக்குள் இணைத்து அருள் இறை நிலைதனை இருநிலையும் ஒரு நிலையே இல்லமதில் என்று உணர்த்துகின்ற ஆற்றல் கொண்ட நிலையாய் ஒன்றாக அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனையும் தேவியையும் யாம் அந்நிலையில் வணங்கி வாழ்த்தி ஆசி கூறுகின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. உயர் இறை பிரபஞ்ச மகாசபையில் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு ஆற்றல் கொண்ட கணங்களை அழைக்கும் நிலைக்கும் அனுமதிகள் அவ்வப்போது பெற்று வந்த பொழுதும் உயர்நிலையாய் வணங்கி நிற்கின்ற வாழ்த்துதல் நிலைகளுக்குள் இருந்து அத்துணை கணங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆசிகளை உரைத்து வருகின்ற வேலையாய் ஆதி இறை சூட்சம நூலுக்குள் இருந்து சித்தன் அழைக்கின்ற வேலைதனில் வந்து அமர்வது இறை கணங்களினுடைய அற்புத கைங்கரிய புண்ணிய நிலை என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆற்றுகின்ற புண்ணிய நிலைகளுக்குள்ளும் கைங்கரியங்களுக்குள்ளும் இருந்து இட்ட தான நிகழ்வுகளிலே ஒன்றாக வந்தமர்ந்து உணவுண்டு மகிழ்ந்த அற்புத அம்மனை அழைப்பதற்குரிய நிலைதனை துவங்க அகத்தியன் யாம் அருள் கட்டளை இடுகின்றோம் சித்தனே.